முன்னாடி நீ தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணன் சீமான் கிட்ட போயிட்டு நீ டெஸ்ட் எடுத்துட்டு வரணும். இப்போ நீ யோகியன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவர்கிட்ட தான் போய் டெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்குது. அடுத்தவனுடைய கேரக்டரை பத்தியோ அடுத்தவனுக்கு இன சர்டிபிகேட் கொடுக்கிறதோ அண்ணனுக்கு மட்டும்தான் முடியும். எந்த அரசியல்வாதியாவது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்கிறார்களா? அண்ணன் சீமானுக்கு மட்டுமே உரித்தானது. தமிழ் உணர்வை தூண்ட வேண்டும் என்று எழுந்த உங்களுடைய குரல் இப்பொழுது உங்களுடைய கூற்றுகள் எல்லாம் இனவெறிய தூண்டுற மாதிரி இருக்கு. தமிழ் உணர்வை தூண்டுற மாதிரி இல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுதல் வேண்டும். தமிழனுக்கே, தமிழ் நாடு தமிழனுக்கே என்கின்ற கொள்கையெல்லாம் சரி. ஆனா அதற்கு முன்னதாக நாகரிகம் அவசியம். நீங்களும் பழைய குட்டையில் விழுந்த மட்டை தான்ங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க அண்ணன் சீமான் அவர்களே. நீங்கள் யாருக்காக, யாரை குளிர்விப்பதற்காக, யாரை மகிழ்விப்பதற்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு போச்சு, முகத்திர கிழிஞ்சு போச்சு. இனி வரப்போகின்ற தேர்தல்ல உங்களுடைய முகம் தெரியும். நான் இப்படியே சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அண்ணனினுடைய மாபெரும் சக்தியே அவருடைய பேச்சு திறமைதான். அதை கொண்டே அவரை அழித்து விடுவாரோ என்கின்ற வேதனை தான் எங்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு அண்ணன் கொஞ்சம் பொறுமையாயிங்க. என்ன பேசுறோம் அப்படிங்கறத யோசிச்சு பேசுங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்க காதுல வந்துட்டு நீங்க பூ வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கே வந்துட்டு நாங்க போட்டு காட்டக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா முன்னுக்கு பின் முரணா பேசுவது உங்களுக்கு இன்னைக்கு நேத்தல்ல, காலங்காலமாவே இருக்கு. எந்த தலைவனும் செத்துறக்கூடாது, எந்த முக்கிய பிரமுகர்களுடைய இறப்போ வந்துடக்கூடாது. உடனே அவரோட போய் நான் காஃபி குடிச்சேன், அவர்கிட்ட நான் அப்படி பேசினேன்றீங்க. இப்போ அதெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கொஞ்சம் நிறுத்தி இருக்கீங்க. இப்படி பேசி பேசியே உங்களை நீங்களே கெடுத்து கொண்டு போவாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன்.